வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக சார்பில் செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் எம்ஜிஆர் பேரவை மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வகணபதி ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் கிருஷ்ணா நகரில் மேற்கு திசை அமர்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வகணபதி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த 13ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கணபதி ஹோமம், லட்சுமி நவகிரக ஹோமங்கள், கோபூஜை, பிரம்மச்சாரி பூஜை, வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் அரசு பள்ளி அருகே கஞ்சா பொட்டலத்துடன் பதுங்கி இருந்த பிரபல ரவுடி உள்ளிட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பின்புறம் ஒரு சில இளைஞர்கள் மறைவான பகுதிக்கு சந்தேகப்படும்படியாக சென்று வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து வில்லியனூர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் அங்கு சென்று பார்த்தபோது கூடப்பாக்கம் காலனி பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி கவி என்கின்ற கவியரசன், அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரும் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து உடைமைகளை சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பிரபல ரவுடியான கவி என்கின்ற கவியரசன் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் அவருக்கு உறுதுணையாக சதீஷ் இருந்ததும் தெரிய வந்தது. இருவரிடம் இருந்து 8 பொட்டலங்களில் 160 கிராம் கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏனாமில் சட்டவிரோதமாக செயல்படும் சூதாட்ட விடுதிகளை மூடக்கோரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவை மாநில பொதுச் செயலாளர் ஆரதடி பசியா யானம் நிர்வாக அலுவலரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சில வருடங்களுக்கு முன்பு அனுமதி இல்லாமலும் சட்டவிரோதமாகவும் சூதாட்ட விடுதிகள் செயல்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து அதிரடியாக சூதாட்ட விடுதிகள் மூடப்பட்டன. இந்நிலையில் ஏனாம் எல்லை மற்றும் நகர பகுதியில் மீண்டும் சூதாட்ட விடுதிகள் செயல்படுவதாக புகார் எழுந்தது. இதனிடையே ஆர்எல்வி ஜனநாயக பேரவை மாநில பொதுச் செயலாளர் ஆரதடி பசியா யானம் நிர்வாக அலுவலர் முனுசாமி, நகராட்சி ஆணையர் கந்தவள்ளி ராமகிருஷ்ணா, காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரை சந்தித்து சூதாட்ட விடுதிகளை மூடக்கோரி புகார் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற லோக் அதாலத் 32 வழக்கில் 9 வழக்குகள் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற லோக் அதாலத்தில் மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் கவிதா, ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு பங்கேற்றனர். மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் இருந்து 32 வழக்குகள் சமாதானத்திற்கானது என கண்டறியப்பட்டு அந்த வழக்குகள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படுத்தப்பட்டு அதில் 9 வழக்குகளில் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு தீர்வு காணப்பட்டது. தீர்வு காணப்பட்ட வழக்குகளில்
குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் முத்தம்மா பயனாளிகளுக்கு நஷ்ட ஈடு நிதி வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.